நான் எதுக்காக வந்தேன்? உன் பெருமைக்கு இல்லை, ஆஞ்சநேயன் புகழை பார்த்தேன், பெருமையை பார்த்தேன். ஹனுமார் ஓரமா உட்காந்து விபீஷணாழ்வார் பேசுற போது பக்கத்திலேயே தள்ளி நிக்கிற, கையை கட்டின்னு நின்று வாயை பதிச்சு பாருங்க. இப்ப ராமர் கண்ட ஜலம் விட்டு பேசுறாரு ஆஞ்சநேயர். கேள் பொன் மேலையான் கிளத்திய பொருளெல்லாம் கேட்டான். பாருங்க, சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டாராம். பாழ்கொள் நோக்கியை பாக்கியம் பழுத்தென்ன மயிலை நாள்கள் சாலமும் நீங்களின் நலங்கட மெலிந்த தோள்கள் வீங்கி தன் தூதனை பார்த்து இவன் சொன்னான். ரொம்ப நாளா மெலிஞ்சு போயிடுத்தான் சீதையை பிரிஞ்சு. அந்த ராமன் அவனை பார்த்துட்டு வந்த தன் தூதனை பார்த்தானாம், ராம தூதனை. கூட்டினர் படை பாகத்தின் மேற்பட கொன்றாய். நீ கொன்றாயாம வீரர்களை ஆஞ்சனையா, ஊட்டினாய் எரி ஊர் முற்றும். நீ அக்னி பகவானை வச்சியாமே, அக்னிக்கு இரையாக்கினியா நீ லெங்கைய. அங்கு ஒன்று உண்டோ கேட்ட ஆற்றினால் கிளிமொழி சீதையை கிடைத்தும் மீட்டிலாது என் வில் தொழில் காட்டவோ வீரா. நீ நினைச்சிருந்தா சீதையை நெருப்ப வச்சுட்டு தூக்கிட்டு வந்திருக்கலாம். ராவண கும்பகர்ணன்லாம் அதுல போட்டுட்டு சீதையை நீ தூக்கிட்டு வந்திருக்கலாம். என்னோட வில்லுக்கு பெருமை வரணும்னு விட்டுட்டு வந்தியா ஆச்சரியா என்று கேட்கிறார். பாருங்க எப்படி கேட்கிறார், பகவான் கேட்கிறான் அனுமார. பாருங்க, மீட்டிலாது என் வில் தொழில் காட்டவோ வீரா, என் வில்லுக்கு பெருமை வரணும்னு விட்டு வச்சுட்டு வந்தியா நீ? ஆஞ்சநேயரை பார்த்து கேட்கிற. பின் செய் தோல்வலி நிரம்பிய லெங்கையை நேர்ந்தோம், பின் செய்தோம் சில அவை இனிப்பீடும் ஒன்று பெறுமோ, பொன் செய் தோழினாய் போர் பெரும் படையோடு புக்கோம், என் செய்தோம் என்று பெரும்புகழ் எய்துவாங்க இருந்தோம். நாங்க என்ன பண்ணோம்? நாங்க என்ன பெருமையா புகழ் அடைஞ்சிருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம். என்னது ஆக்கிய வலியோடு அவ் ராவணன் வலியும் உன்னத ஆக்கினை, பாக்கியம் உருக்கொண்டது ஒப்பாய். இந்த உலகத்துல பாக்கியம், நல்ல உருவம், நல்ல விஷயம்னு ஒண்ணு உண்டுன்னா அதுக்கு ஒரு உருவம் உண்டுன்னா அது ஆஞ்சநேயன். எப்படி சொல்றாரு பாருங்க, பாக்கியம் உருக்கொண்டது ஒப்பாய், முன்னதாக்கிய மூவுலகாக்கிய முதல்வன் பின்னதாக்கிய பதம் எனக்கு ஆக்கினேன் பெற்றாய். பாருங்க, இப்ப அவர் ராமனா பேசல, பரமாத்மாவா பேசுறார். எப்படி பேசுறார்? நீ எனக்கு இந்த செஞ்ச கைங்கரியத்துக்கு உனக்கு ஒரு பதம் கொடுத்தேன், இனிமே வரப்போற யுகத்துக்கு நீதான் பிரம்மா, உனக்கு பெரிய பிரம்ம பதத்தை தரேன் அப்படிங்கிறார். அவர் அதை கேட்டாரா? அவர் ஏத்துக்க போறாரா? இதான் கொடுக்குறேன். அதுதான் கவனிக்கணும் என்று கூறலும் எழுந்து ஆஞ்சநேயர் நின்றுக்கிறவர் எழுந்த இருநிலம் உரை இறங்கி அப்படியே நெடுஞ்சாங்கடியா விழுந்து சேவிச்சாராம். ராமன் நமக்கு பவ்யத்தை கத்துக்கணும். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? காதல் அப்படி தூக்கி விட்டு கேட்டு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க அப்படின்னு நம்மளெல்லாம் போல யோக்கியம் உலகத்து ஒண்ணுமே பண்ணாம எல்லாருக்கும் பெருமை பிறக்கிற போல ஒரு சாகசமும் பண்ணல. நமக்கு முன்னால வாழ்ந்தவங்க போட்ட A+B² தான் நம்ம இன்னும் போட்டுருக்கோம். இல்லை படித்த தமிழை தான் படிக்கிறோம், சமைக்கிறது தான் படிக்கிறோம். இன்னைக்கு என்ன சாகசம் பண்றோம்? இவன் மளிகை ஜாமான் விற்றாருன்னா நம்மளும் மளிகை ஜாமான் விற்கிறோம், ஜவுளி கடை வச்சா நம்மளும் விற்கிறோம். புதுச்சா என்ன பண்ண போறோம் சொல்? ஏதாவது புதுச்சா ஒன்று பண்ண போறோமோ? நாங்கள் புதுமையா செய்யறோமோ? ஒண்ணுமே இருக்காது, ஒருமையும் இருக்காது. சும்மா ஏதோ அவன் பச்சை கலர் பண்ணா அவன் சேப்பு கலர் அவ்வளவுதான். இந்த சாம்பிராணியை தனியா வச்சிருந்தா இப்ப சாம்பலோட விற்கிறான். அவ்வளவுதான். கேட்டா சாம்பிராணி வைக்கிறேன் என்ன புதுமையா பண்ணிட்டோம் பாருங்க. காலில் விழற ஒன்றும் பேசலன் நாணினன் வெக்கப்பட்டான். ஆழ்வார் தன்னை பத்தி பெருமையா சொன்னதுக்கு ஒன்றும் பேசல, பதில் சொல்லலை, நாணினன். நான் வாய் புதைச்சு நிக்கிற. வணங்கிய உறவோன் வணங்கி கைய நின்ற வானர தலைவரும் அரசும்
அந்நெடியோன் வென்றி கேட்டனும் வீடு பெற்றார் என வியந்தார். ஐயோ, அவனுக்கு மோட்சமே கிடைச்சிருத்து அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டார். ஆஞ்சநேயத்தை நம்ம கத்துக்கணும். அப்படி நிற்கிறது பவ்யமா இருக்கு. அவர் ஏதாவது சொன்னாரா? லங்கைக்கு நான் போனேன், லங்கையை தகனம் பண்ணேன், இவ்வளவு ராட்சசார கையிலேயே பிடிச்சு போட்டு கொண்டாரு, அவ்வளவு பேரு நான் தான் கொன்னேன் ஜெயிச்சேன்னு சொன்னாரா? இப்பவும் பாருங்க ஆமான்னாரா? வெக்கப்பட்டு நிற்கிறேன். பேசல கம்பன் பதம் பாருங்க, இனிமே எழுத முடியுமா? ரெண்டு கீழே விழுந்து சேமிச்சு பேசலன் நாணினன், நாணம் கொண்ட நாணினன் வணங்கிய உறவன் ஒன்றும் பேசல, ஒன்றும் பேசல. ஏதாவது பதில் பேசினாரா? ஒன்றும் பேசல. ஏதாவது பேசினாரோ? நம்ம கத்துக்கணும். பகவான தியானம் பண்ணணும், நம்முடைய சாகசங்களை சொல்லணும், செய்யணும். இன்னொருத்தத்தை சொல்லக்கூடாது. பக்தியத்தை சொல்லணும். வேறு விஷயங்களை பேசவே கூடாது. நாம் இதை பண்ணோம், அதை பண்ணோம், அதை செஞ்சோம் சொல்லவே. நமக்கு இருந்து சேவையும் விழா எடுத்து பண்றேன். எதுக்கு விழா? விழா எடுத்து 10 பேருக்கு அவர்கள் படிப்பதற்காக 1000 ரூபாய் தருகிறார். 10,000 ரூபாய் தரத்துக்கு 25,000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணும். அது என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைக்கு பிரயோஜனம். நாம செய்யறது வெளியே தெரியவே. உடனே அடுத்த காரியத்தை பார்ப்போம்னு வருண பகவானை வழிபட வேண்ட ராமர் திருப்புல்லானிங்கிற க்ஷேத்திரம் அங்கதான் போனார். இங்கேருந்து இப்படியே நடந்து போனவர். இந்த ராமநாதபுரம் பக்கத்துல திருப்புல்லானி அந்த கரவழியா தான். இந்த ராமேஸ்வரங்கிற தீவு பின்னால வந்தது, கலியுகம். அப்ப கிடையாது. அதை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் இந்த திருப்புல்லானில தான் போனோம். தொடக்கும் எண்ணில் இவ்வுலகு ஒரு 3ஐயும் சோழால் அடக்கும் வண்ணமும் அழித்தலும் ஒரு பொருள் அன்றால் கிடக்கும் வண்ண வெண்கடலினை கிளர் பெருஞ்சேனை கடக்கும் வண்ணமும் எண்ணுதி எண்ணு நூற்கற்றாய். இந்த சமுத்திரத்துல தான் படுத்துட்டு இருக்கான். அந்த சமுத்திரத்தை இப்ப கடக்கணும். கறந்து நின்றனின் தன்மை அது சில கருதும் பறந்தது உன் சிறுக்குல முதல் தலைவரால் பரிவாய் பரந்தர்மிவு மாக்கடல் படைசல வழிவேறு இறந்து வேண்டுதி எரிதிரர் பறவையே என்றார். சமுத்திரராஜனை தான் வேண்டணுங்கிறான். ராமன் கடற்கரைக்கு வர நன்று இலங்கையர் நாயகன் மொழி என நயந்தார். ஒன்று தன் பெரும் துணைவரும் புடை செல உறவும் வென்று சென்று வேலையை சேர்ந்ததும் விசிம்பிடை சிவந்த குன்றின் மேல் நின்று குதித்தல பகலவன் குதிரை. அவ சூரியன் மறைஞ்சாங்க, பகலவன் குதிரை மறைஞ்சதை சொல்ற. நம்ம போய் நிற்க கொழுங்கதில் பகை கோள் இருள் நீங்கிய கொள்கை செழுந்துடர் பனிக்கலையெல்லாம் நிரம்பிய திங்கள் குறுங்கு வெஞ்சினத்து அஞ்சின பொறிவரி அரபம் விழுங்கி நீங்கியது ஒத்தது வேலை சூழ் ஞானம். தருண மங்கையை மீட்பது ஓர் நெறி தருக எனும் பொருள் நயந்து சர்ம மங்கையை என்னுடைய மனைவியை நான் மீட்கணும். கேட்கிறேன், இளமையா இருக்கிற என் மனைவியை மீட்கணும் என்னும் பொருள் நயந்து நல்லூர் நெறி அடுக்கிய புள்ளி, நல்லூர் நெறி அடுக்கிய புள்ளி தர்பையில, தர்பைனா புல்லு. ஆமா, அந்த திருப்புல்லாணி தர்பசயனம்னு பேர். புல்லுல படுத்த கருணையம் கடல் கிடந்தனன். யாரா படுத்துனானா? கருணை கடல் படுத்துனானா. யார பார்த்து? கருங்கடல் நோக்கி, சமுத்திரராஜனை நோக்கி, கடல் வேந்தனை நோக்கி யார் படுத்தா? கருணை கடல். இவன் கருணை கடல், அவன் உப்பு கடல் வேந்தன். கருணையம் கடல் கிடந்தனன். அருமையான பாட்டு. கம்பன் மாதிரி எழுத முடியாது. கருங்கடல் நோக்கி பருண மந்திரம் எண்ணினன் விதிமுறை வணங்கி. உண்ணாவிரதம் இருக்கிறதுன்னா சும்மா இருக்க முடியாது.
எதுக்காக இருக்கிறோமோ அதுக்கு ஜெபம் பண்ணணும். ஆமா, இப்ப இருக்கிறவெல்லாம் உண்ணாவிரத 8 மணிக்கு ஆரம்பிக்கிறான். 8 மணிக்குள்ள 12 இட்லி, 2 தோசை, எல்லாம் பஜ்ஜி ஒரு 10 சாப்பிட்டு உட்காந்து. இது மறுநாள் வரைக்கும் பசிக்காது. ஆமாம், இங்கே உண்ணாவிரதம் இருந்தால் எல்லாரும் மெட்ராஸில் டெல்லியில் இருக்காது. பேப்பரில் போடுறேன், இந்தியன் எக்ஸ்பிரஸில் மறுநாள் அங்கே பஜ்ஜி நல்ல வியாபாரம். அப்படியே அந்த பக்கமாக கொண்டு கொடுக்குறோம். அதுக்கு பேர் உண்ணாவிரதம். நல்லா சாப்பிட்டு தான் உட்காருறேன்னு சொன்னேன். ஒரிஜினலாக சேது சமுத்திரம் ப்ராஜெக்டுக்கு உண்ணாவிரதம் இருந்தது ராமன். சேத்துனாலே அர்த்தம் தெரியாது உங்களுக்கு. சேத்துன்னா தெரியும், நீங்களாம் பிடிக்கும். சமஸ்கிருத பதம் அணை. சேத்துனா அணைன்னு அர்த்தம். அவளுக்கெல்லாம் அர்த்தமே தெரியாது. நீ ஃபோன் பண்ணி கிடையா இருக்காரு ஒரு அரசியல்வாதி சொல்லு, சேத்துனா அணைன்னு அர்த்தம். அதுக்கு பேரு நல சேத்துன்னு பேரு. நலன் வந்து தானியம், சேத்துனா அணை. அணை கட்டுறதுக்கு யாரு? அதுக்காக அந்த சமுத்திரராஜன் யாரு? ஜலத்துக்கு தலைவன், நீருக்கு தலைவன். அவனை கூப்பிடுறதுக்கு ஒரு மருண ஜபம் பண்ண. சப்ஜெக்ட் இல்லாதவன் எப்படி உண்ணாவிரதம் இருக்க முடியும்? வருண ஜபம் தெரியணுமே. சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் உண்ணாவிரதம் இருக்கேன்னா வருண மந்திரம் தெரிஞ்சவன் ஜபிக்கணும். இப்ப இருக்கிற அரசியல்வாதிக்கெல்லாம் வருண மந்திரம் எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? தெரியாது. வருண மந்திரம் சொல்லி ஜெபிச்சாத்த. வருண மந்திரம் ஜெபிச்சார் ராமன். பாருங்க, அவர் அந்த சமுத்திரத்துல தான் படுத்துக்கிறார். அவர் இப்ப மனுஷனா வந்துட்டார். இப்ப அந்த சமுத்திரமே இடைஞ்சலா இருக்கு. புரிஞ்சுதா? இதைத்தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு சமயம் நமக்கு உபயோகமா இருக்குது, ஒரு சமயம் இடைஞ்சலா இருக்கு. அந்த சமுத்திரத்துல தான் பொண்ணு எடுத்தார் சமுத்திரராஜன் மாமனார். இப்போ மாமனாரே வழிவிடாம வராம இந்த பொண்டாட்டியை விட ரொம்ப படுத்துறோம் மாமனார். பொண்டாட்டி 50% படிச்சுன்னா மாமனார் 100% படிச்சு. ஆனால் இப்படி வச்சுக்கிறாங்க, இவன் படிச்சதுக்குன்னே கொடுத்தாலும் அவர் பாருங்க, அவருக்கு மாமனார் படிச்சு அங்க போய் கருணையம் கடல் கிழந்தனன் யாரை நோக்கி? கருங்கடல் நோக்கி வரவே உண்ணாவிரதம் சாப்பிடாம என்ன பண்றது? இவருக்கு என்ன ஆதிகாரி? ஆதிகாரியை போயிட்டாரு. பொண்டாட்டியோட கொடுத்தனம் பண்றது எவ்வளவு கஷ்டம். யோஜனை பண்ணு. ரொம்ப சிரமப்பட்ட. தசரதனை விட சிரமப்பட்ட. தசரதன் ஒரு மாதிரி சிரமப்பட்டான் கைகையோட. தசரதன் வச்ச பையன் அதை விட சிரமம். கூழி சென்று தன் திருவுரு பொருந்தவும் பொறைதீர் வாழி வெங்கதிர்மணி முகம் வருடவும் வளர்ந்தான் ஊழி சென்றன ஒப்பன ஒரு பகல் அவை ஓர் 7 சென்றன வந்திலன் 7 நாள் எரிகடற்கு இறைவன் 7 நாள். அங்கேருந்து நடந்து வர்றதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. இந்த 7 நாள் சீதை கொடுத்த 1 மாசம் கெடுல 9 நாள் போயிடுச்சு. எவ்வளவு கஷ்டம். 1 மாசம் தான் டைம். இன்னும் 14 வருஷத்துக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. நமக்கு 1 வருஷத்துக்கு இன்னும் 1 மாசம். 1 மாசத்துல நம்ம சண்டையெல்லாம் நிறைய சண்டை போட வேண்டும். தாமதம் அப்படி பாடணும். நந்தன ராம ராம் தயா சாகர ராம ராம் தசரத நந்தன ராம ராம் தயா சாகர ராம ராம் பசுபதி ரஞ்சக ராம ராம் பாப விமோச்ச
राम राम पशुपति रंजन राम राम पाप विमोचन राम राम लक्ष्मण चेत राम राम लक्ष्मी मनोहर राम राम लक्ष्मण सेवित राम राम लक्ष्मी मनोहर राम राम सूक्ष्म राम राम सुंदर वदन राम राम सूक्ष्म रूप राम राम सुंदर वदन राम राम दशरथ नंदन राम राम दया सागर राम राम दशरथ नंदन राम राम दया सागर राम राम இதுதான் தியாகப்படுறது. கஜராஜன் கூப்பிட்டவன போய் ரட்சிச்சியாமே ராமா. அந்த கதையை கேள்விப்பட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதையும் காப்பாத்துங்க. சீதையை காப்பாத்துறதுக்காக உன் பொண்டாட்டியை மீட்கிறதுக்கு சமுத்திரம் தாண்டியா இந்த கதையை கேள்வி எதையும் காப்பாத்துங்க. பத்ராஜலத்துல ராமதாசனை காப்பாத்தலையா என்ன தீருட்டவு ராமதாசுனி பந்தமோ தீர்ச்சினி நானுக ராமா இப்படி கேட்கிற தாமரக்கண் போல இருக்கக்கூடிய பிராட்டி நீரதி தாட்டின ஜலத்தை கடந்தியே நீரதி தாட்டின நீ கீர்த்தி நீவி விண்ணானுகா ராமா நீ காப்பாத்திரியா மேடம் தாரக நாம தியாகராஜனுத தாரக மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கேன் ராமா ராமன் தய கோபலே ராமா கிர சாகர சயனா சொல்லுறாமா பார்க்கடல் வந்து सीता विराट का समुद्र दांडने जाठी निकई नीरदी दाटिन इन्हें करो पढ़ने पड़ेगी बेटा इन्हें वो आधिकारी ने उन्हें बेगमा फोन किया इनका काम है कहते हैं जानेंगे अच्छा नहीं ஏழு நாள் ஏழு சென்றன பந்திலம் எரிகடற்கு இறைவன் ஊற்றம் மீட்கொண்ட வேலையான் உண்டு இலை என்னும் மாற்றம் ஈக்கவும் பெற்றிலம் யாம் எனும் மனத்தால் ஏற்றம் மீட்கொண்ட புனலிடை எரி முளைத்தென்ன சீற்றம் மீட்கொண்டு சிவந்தன தாமரை செங்கன் கண் செவந்ததான் மாண்டை இழந்து இழந்து அயரும் நான் பழி தன்னை வணங்கி வேண்ட இல்லை என்று ஒழித்ததாம் என் மனம் வெதும்பி நான் பொண்டாட்டி இழந்து விட்டு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் ஒரு வாரமா சாப்பிடாம உட்கார்ந்துருக்கேன் பொண்டாட்டியை காப்பாற்றணும்னா நம்ம பட்னியா இருக்கணும் அவர் ராமர் ஆத்துக்காரியே ராமன் தூக்கிட்டு நம்ம ஆத்துக்காரி அவளே பிறந்த நம்ம போய் மாமனார் விட்டு வாசல உட்காந்து உண்ணாவிரதம் இருக்கும்
நீண்ட வில்லுடை நெடுங்கடல் உயிர் பொடும் நெடுநாள் பூண்டவில் எனக் குளிர்ந்தென கொடுங்கடை பூர்வம் ஒன்றும் வேண்டனராயினும் ஒருவர் பால் ஒருவர் சென்று வேண்டுவரே அவர் சிறுமையின் தீரார் இன்று வேண்டியது எரிகடல் நெறிதனை மறுத்தான் நன்று நன்று என நகையோடும் புகையுக நக்கான். சிரிக்கிறார் ராமர் கோபத்தில். பாரம் தாங்கிய சிலையினன் ராவணன் பறிப்பத்தாரம் நீங்கிய தன்மையன் கையில கோதண்டத்தை ஏந்தி இருக்கார். என்ன புண்ணியம், ராவணன் தாரத்தை தூக்கி போயிட்டான். ஆதலின் தகைசால் வீரம் நீங்கிய மனிதன் என்று இகழ்ச்சி மேல் விளைய வீரம் நீங்கியது எரிகடலாம் என இசைத்தான். எனக்கு வீரம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கானா, என் மேல ஈரம் இல்லாம இருக்கானே இவன். இவனுக்கு பேர் சமுத்திர ராஜனா, ஜலத்திலேயே இருக்கான், ஈரமே இல்லையே. புறந்து கோடலும் புகழோடு கோடலும் பொருது துறந்து கோடலும் என்று இவை தொன்மையும் தொடர்ந்து இறந்து கோடலின் இயற்கையும் தர்மம் எஞ்ச கலந்து கோடலேன் என்று இனி நின்றது என் கழறி காணிடை புகுந்து இரு கனி காயோடு நுகர்ந்த ஊனுடை பொறை உடம்பினன் என்று கொண்டு உணர்ந்த மீனுடை கடல் பெருமையும் வில்லோடு நின்ற மானுடர் சிறு தன்மையும் காண்பரால் வானோர் ஏதம் அஞ்சி நான் இறந்ததே எளிது இனி என இகழ்ந்த ஓதம் அஞ்சினோடு இரண்டும் வெந்து ஒரு பொடியாக பூதம் அஞ்சி வந்து அஞ்சலித்து உயிர் கொண்டு பொறுமை பாதம் அஞ்சலர் செஞ்சவே படர்வர் என படைஞர் எல்லாரும் பயப்படுறார். என்ன ஆகுமோ மறுமை கண்ட மெய் ஞானியர் ஞாலத்து வரினும் ஞானிகளே வரட்டும் பெருமை கண்டபின் யாவரும் யார் என விரும்பார். மறுமை கண்ட மெஞ்ஞானியர் மோட்சமே அடைந்த ஞானிகள் பெருமை கண்டபின் யாவரும் யார் என விரும்புவார்.